எப்படின்னா அவரு வந்து ஒரு அஹ், அவரும் ஆசாரியர் வகுப்புல அந்த ஃபேமிலியில இருந்தவர் தான். ஸோ அவரு உறவினர்லயோ இல்ல அவரு ஆசாரிய இதுல இருந்து அவர் அந்த 70 மூப்பர்லாம் அப்பாயிண்ட் பண்ணிக்காம அவரோட சுயபலத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆளுகைக்கு கொண்டு போற மாதிரி பண்ணாம அவர் வந்து சமநிலை பிரமாணத்தின்படி அவர் நியூட்ரலா இருந்து எல்லா கோத்திரத்துல இருந்தும் மூப்பர்கள் அப்பாயிண்ட் பண்ணாரு அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அப்பாயிண்ட் பண்ண பிறகு சின்ன சின்ன கேசஸா இருந்தா நீங்க உங்களுக்குள்ளே டீல் பண்ணிக்கோங்க, கடினமான கேஸா இருந்தா மட்டும் என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான் பார்த்தோம். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த வாரத்தில் மற்றும் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களில் நம்ம சிந்தித்த காரியங்களை தொடர்ந்து இந்த நாளிலும் ஆங்கிலத்தில் பேஜ் நம்பர் 49, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வால்யூமில் பேஜ் நம்பர் 48 ரெண்டாவது பேரா, இதை தொடர்ந்து யாராச்சும் சகோதர சகோதரிகள் வாசிக்கும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த ஃபர்ஸ்ட் வால்யூமில் உள்ள பேஜ் நம்பர் 48ல செகண்ட் பேராகிராஃப். இவ்வாறாக நாம் பார்த்தபடி இஸ்ரேல் தேசமானது தேவனது தெய்வீக உத்தரவுக்கு கீழ்ப்பட்ட குடியரசாக இருந்தது. அந்த அரசாங்கத்தின் அதிகாரிகள் தேவனது ஊழியர்களாக பணியாற்றினர். மக்களை கொண்டே ஆளும் மக்களின் அரசாங்கத்திற்கு பதிலாக ஜனங்களின் மேல் ஆளுகை செய்யும் அடிமைத்தன ராஜ்யத்தை ஏற்படுத்தினதை வேதாகமம் அங்கீகரித்திருக்கிறது என்று அநேகர் அறியாமையினால் வாதாடுகின்றனர். இத்தகைய உரிமை பெற்ற அரசாங்கமே 400 வருடங்களாக ஆளுகை செய்து வந்தது என்பதை கவனிக்க வேண்டும். அதன் பிறகு இஸ்ரேலரின் மூப்பர்கள் தங்களுக்கென்று ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பி கர்த்தரது அங்கீகாரத்தை பெறாமல் தங்கள் சுய எண்ணத்தை வலியுறுத்தியதால் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று கூறினார். தேவனது கட்டளைப்படி ராஜாவை ஏற்படுத்துவதினால் ஜனங்களுக்கு ஏற்படவிருக்கும் தீமைகளையும் அவர்களது சுதந்திரம் மற்றும் உரிமைகள் அலட்சியப்படுத்தப்படும் என்பதையும் அவர்கள் அடிமைகளாக நேரிடும் என்று எச்சரித்தும் இஸ்ரேலர் முரட்டாட்டமாய் வற்புறுத்தியதால் தேவன் அவர்களுக்கு ராஜாவை கட்டளையிட்டார். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 22. ஒரு ராஜா வேண்டும் என்று இஸ்ரேலர் விரும்பினதை யோசித்து பார்க்கும்போது மோசே தன்னைத்தான் உயர்த்த எண்ணி இருப்பாரே ஆகில் எந்த கஷ்டமும் இல்லாமல் மாபெரும் ராஜ்யத்தின் அதிபதியாக தன்னை உயர்த்தி இருப்பார் என்று இச்சம்பவம் காண்பிக்கின்றது. நன்றி சிஸ்டர். நம்ம இதில் சிந்தித்த காரியங்கள் இந்த ஒரு பேராகிராஃபில் நம்ம அதை உள்வாங்கின அந்த சத்தியங்களுக்குள்ளாக அந்த கருத்துக்களை பதிவிடும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பேராகிராஃப்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அந்த மோசே லீட் பண்ண டைம்ல வந்து அந்த தேவனுக்கு கீழே தான் வந்து எல்லாருமே வந்து கீழ்ப்படிஞ்சு ஒரு ஒரு அரசாங்கத்தை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற மாதிரி மக்களா செலக்ட் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ணி பண்ணல. சோ அந்த பாயிண்ட் சொல்றாங்க. அப்படி இருக்கிற சமயத்திலயுமே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தேவனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து கஷ்டத்துல சில சோதனைகள் இருந்தாலுமே என்ன தேவை அப்படின்றது வந்து தேவன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாரு. அதே சமயத்துல மத்தவங்களுக்கு அடிமைகள் இல்லாம ஒரு
நல்ல ஒரு அரசாங்கமா தான் இருந்துச்சு. ஆனா வந்து அவங்கள என்ன பண்றாங்கன்னா, தனக்கு சொந்தமா ஒரு ராஜா வேணும்னு சொல்றாங்க. தேவன் வந்து அப்படி ஆனா அவங்க அடிமைகளா போவாங்க. நெறைய தீமைகள ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சும், அ தேவன் தீமைய அனுமதிக்கிறார் இல்லையா? சோ அந்த ஒரு அனுபவத்துக்காக. சோ அ அவங்க வற்புறுத்தி கேட்டதுனால, தேவன் வந்து அதையும் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஆ மோசே இருக்கிற வரைக்கும் அவரு தேவனுக்கு கீழ தான் அந்த அரசாங்கம் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஆ இப்போ ஜனங்களுக்கு வந்து ஒரு ராஜா வேணும்னு நெனைக்கிறாங்க. ஆ இந்த விஷயப்படி மோசேவும் யோசிச்சுட்டு யோசிச்சிருந்தா இது ரொம்ப ஈஸியாவே போயிருந்திருக்கும். மோசேவே ஒரு ராஜாவா இது பண்ணியிருக்கலான்ட்டு. ஆனா வந்து மோசே வந்து இந்த இடத்துல தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆ தேவன் என்ன சொல்றாரோ அதே மாரி தான். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி ஆ தேவனுடைய திட்டத்த வந்து எப்படி நிறைவேத்துறாரோ, பழைய ஏற்பாட்டோட மத்தியஸ்தர் மோசே வந்து அப்படியே தேவன் என்ன சொன்னாரோ, அததான் வந்து கேட்டு நடந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இதான் இந்த பேராகிராஃப்ல புரிஞ்சுட்டு. ஓகே சிஸ்டர். தேங்க் யூ. இப்ப நம்ம இந்த காரியத்துல நம்ம சிந்திக்கிறபடி, ஆ 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 22 வசனங்கள கூட நம்ம வாசிச்சிரலாம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6 முதல். யாராச்சும் வாசிங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6 முதல். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள். ஆனாலும் உன் பிரயாயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். 9 வரைக்கும் இருந்தது. 22 வரையும் வாசிச்சிருங்க. அந்த அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்ளுவான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அரிக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களை தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமபாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான். உங்கள் ஆடுகளிலே 10 1 எடுத்துக் கொள்ளுவான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான்.
ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், சகல ஜாதிகளையும் ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான். ஓகே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த ஒரு பேராகிராஃபில் படித்ததனுடைய விளக்கங்களில் இந்த ஒரு வசனத்தையும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனால தான் நம்ம இதை வாசித்தோம். ஆகவே இந்த ஒரு விஷயங்களை நம்ம வாசித்த வசனங்களுக்கு உரிய ஒரு காரியங்களாக ஒப்பிட்டோ அல்லது இதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய மற்ற ஏனைய வசனங்களையும் நீங்கள் தொடர்ந்து கருத்தாய்வுக்குள்ளாக ப்ரே அண்ட் ஸ்டடி பண்ணலாம். யாருக்கும் அந்த மாதிரியான கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லப்பட்ட வசனங்களை கூட நீங்கள் கருத்தாய்வில் எடுத்து சொல்லலாம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம தொடர்ந்து அடுத்த சில காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஓகே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இப்போ சிந்தித்த இந்த பேராகிராஃபில் நம்ம பார்க்கிறபடி தேவன் எல்லா வகையான சுயாதீனத்தையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம கடந்த கூடுகையில் பார்த்ததன்படியும் இப்போ நம்ம பார்க்குற இந்த பேராகிராஃபின் படியும் பார்க்கும்போது ஏறக்குறைய மோசைக்கு அப்புறம் 400 வருட காலங்களுக்கு 430 வருட காலங்களாக இந்த நியாயாதிபதிகளினுடைய காலகட்டத்தில் இப்படியாக அவர்கள் ராஜாக்கள் இல்லாமல் வாழ்ந்த ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்குறோம். இந்த ராஜாக்கள் வந்து ஆட்சி பண்ணும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும், இந்த உலக ராஜாக்கள் மாதிரியே எங்களுக்கும் வேணும்னு சொல்லும்போது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுங்கிறதையும் விவரித்து காமிச்சு அந்த சுயாதீன பிரமாணத்தில் அவர்கள் விருப்பப்படியே அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி கொடுக்கறத கூட நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக தேவனுடைய தெய்வீக நேரடி பார்வையில் இயக்கப்பட்டிருந்த இஸ்ரேல் ஜனங்கள் நம்ம பார்க்கும்போது அவர்களை மூப்பர்களை வைத்து 10 பேருக்கு 50 பேருக்கு 100 பேருக்கு 1000 பேருக்காக ஏற்படுத்தி அந்த செயல்பாட்டில் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த மூப்பர்களையே அவர்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கும் அவர்களுக்கு மேற்பார்வையிடும்படிக்கும் கண்காணிக்கும்படிக்கும் வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். அது தெய்வீக ஏற்பாட்டில் அவர்களுடைய சுயாதீனத்திற்குரிய அரசாங்கமாக ஆளப்பட்டதை நம்ம பார்க்க முடியுது. தேவனுடைய நேரடி பார்வையிலும் கண்காணிக்கப்பட்டார்கள்னு பார்க்க முடியுது. ஆயினும் இஸ்ரேல் ஜனங்களுடைய சுய விருப்பத்திற்காக தேவனே அதை என்ன பண்ணிட்டார்னா அவங்க விருப்பம்படியே ராஜாக்கள் காலம் வரும் பொழுது ராஜாக்களை அவர்கள் விரும்பும் பொழுது இவ்வாறாக அவர்களுக்கு அந்த உரிமையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அல்லது அந்த அவர்களுடைய சுய விருப்பத்திற்கே அந்த ஒரு ராஜ்யத்தின் ஆளுகையானது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவன் இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு பேராகிராஃபின் மூலம் நம்ம படிக்கும்போது புரிந்து கொள்ளும் பொழுது என்ன பார்க்குறோம்னா தேவன் வசனங்களின் அடிப்படையில் தேவன் வந்து அவர் வந்து அந்த ஆளுகைக்குரிய ஒரு விஷயத்தை அல்லது அந்த நேரடியான அவருடைய மேற்பார்வையை விரும்பாத பட்சத்தில் அந்த ஜனங்களினுடைய விருப்பத்தின்படியே
அவர்களுடைய சுயாதீனத்திற்கே அந்த ஒரு விஷயத்தை கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். மோசே போன்றவர்கள்லாம் மிகவும் திறமை மிக்கவர்களா இருந்தாலும், அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்காக உரிய பொறுப்புகளுக்குள்ளாக வராம, நம்ம கடந்த கூடுகையில பார்த்ததன்படி அந்த ஒரு விஷயம்லாம் பார்க்கும்போது, அவருடைய சொந்த பந்தம் இப்படியாக இயக்காமல், அந்தந்த கோத்திரத்தின் அந்தந்த மூப்பர்களை ஏற்படுத்தியிருந்ததெல்லாம் நம்ம பார்த்து உணர முடியுது. ஆகவே இந்த இடத்துலயும் நம்ம சாமுவேலும் தேவனுடைய நேரடி பார்வைக்குரிய ஒரு விஷயத்திலேருந்து ஜனங்கள் விலகுவதை பார்த்து விரும்பாதவராயிருந்தும் தேவன் அவர் எப்படி ஏங்கினார் அப்படிங்கிறத இந்த மக்களாட்சி முறைமையினுடைய விஷயத்துல அவர்களுடைய சுய ஆட்சிக்கான காரியங்களை சுய விருப்பங்களின்படியே மன்னராட்சிக்குரிய காரியங்களாக ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறதையும் நம்ம உணர முடியுது. நன்றி. தொடர்ந்து வேற எதுவும் பாயிண்ட் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம அடுத்த பேராகிராஃபுக்குள்ள கடந்து செல்லலாம். வேற ஏதேனும் வசனங்கள், வேற ஏதேனும் கருத்து பதிவு? ஓகே, தொடர்ந்து நம்ம அடுத்த பேராகிராஃபை நம்ம வாசிக்கலாம். சகோதர சகோதரிகள் யாரேனும் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இஸ்ரேல் முழுவதும் ஒரே தேசமாக ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அவர்களின் கோத்திர பிரிவுகள் யாக்கோபின் மரணத்திற்கு பிறகு எப்பொழுதும் காக்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு கோத்திரமும் குடும்பமும் குறிப்பிட்ட நபர்களை பிரதிநிதிகளாக அல்லது அதிகாரியாக நியமித்து வந்தார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அநேக வருஷங்களிலும் இவ்வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. இவர்கள் ஜனத்தின் மூப்பர் அல்லது பிரதானிகள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்களையே மோசே கனப்படுத்தி அரசாங்கத்தின் அதிகாரிகளாக்கினார். மாறாக அதிகாரம் முழுவதையும் தன்னிடமும் தன் சொந்த குடும்பத்தாரிடமும் வைத்துக் கொள்ள விரும்பியிருந்தால் அவர்களுக்கு இப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்க மாட்டார். இந்த ஒரு பேராகிராஃபையும் நம்ம தொடர்ந்து கலந்தாய்வு செய்யலாம். அதற்குரிய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல்ன்றது ஒரே நேஷனா இருந்தாலும் அவங்களோட 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு மூப்பர்கள் ஒரு பிரதிநிதி மாதிரி ஏற்படுத்தப்பட்டாங்க. எஸ்பெஷலி யாக்கோபின் மரணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்ட்டு பாக்குறோம். இது வந்து எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்த போதும் அந்த பிரதிநிதிகள் வந்து இருந்தாங்க அப்படின்ட்டு பாக்குறோம். அப்புறம் மோசஸ் வந்து அவரோட உறவினர்கள் அந்த மாதிரி எடுத்துக்காம இவங்களையே தான் வந்து கனப்படுத்தி அந்த ஒரு மூப்பர் ஸ்தானத்துல வச்சாரு அப்படின்றதும் பாக்குறோம். வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் கருத்தாய்வு செய்யலாம். வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இந்த பேராகிராஃப்ல வேற யாராச்சும்? ஓகே, இதற்கான வசனங்கள், ஆதாரங்கள் வேற எதுவும் சாட்சி கொடுக்கறதுனா கொடுக்கலாம். வேற ஏதேனும் வசனங்கள், ஆதாரங்கள்? நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 16th வெர்ஸ்ல இருந்து இருக்குது. படிங்க சிஸ்டர். இவர்களே சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்களும் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின் பிரபுக்களும்
இஸ்ரவேலில் 1000 தலைவருமாய் இருப்பார்கள் என்றார்கள். ஓகே. எந்த வசனம் சிஸ்டர்? நம்பர் 1. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அப்படியே இருக்குது. எந்த வசனம் அந்த சொல்லுங்க? 4 இதுவும் மென்ஷன் பண்ணிட்டு 16 வரைக்கும். ஓகே ஓகே. வேற எதுவும் வசனங்கள், வேற எதுவும் கருத்தாய்வு? ஓகே. நம்ம ஒரு வசனம் கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தால் இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஓகே. இது வந்து ரட்சிப்பின் திட்டத்துல உள்ள மிக முக்கியமான ஒரு வசனமா பார்க்கிறோம். இருப்பினும் இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கான எகிப்தின் ரட்சிப்பிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஜனங்களுக்குரிய ஒரு விஷயத்துல மற்ற ஜனங்களை எல்லாம் அவர் நேரடியான கண்காணிப்புல வைக்கல. இருப்பினும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி வரும் பொழுது அவர்களை தேவன் நியாயப்பிரமாணத்துக்குள்ளாகவும் சட்டதிட்டங்களுக்குள்ளாகவும் நேரடியான கண்காணிப்புக்குள்ளாகவும் மோசே யாரெல்லாம் கண்காணிகளாகவும் மூப்பர்களாகவும் அந்த ஜனங்கள் மத்தியில அந்த ஜனங்கள் யாரை ஏற்படுத்தினார்களோ அவர்கள் விருப்பத்திற்கான அந்த மூப்பர்களையும் கண்காணிகளையும் ஏற்படுத்தின ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகவேதான் இஸ்ரேலுக்கான காலம் நம்ம பார்க்கும்போது யோசேப்பினுடைய மன்னிக்கவும் யாக்கோப்பினுடைய மரணத்திலிருந்து அவர்கள் கோத்திர தலைவர்களுக்கான ஒரு விஷயத்துல அவர்கள் ஏறக்குறைய 450 வருடங்களாக கண்காணிக்கப்பட்டு 430 வருடங்களாக கண்காணிக்கப்பட்டு தொடர்ந்து நியாயாதிபதிகள் காலத்திலும் 450 வருடங்களாக இவ்வாறாக மூப்பர்கள் மற்றும் கண்காணிப்பினுடைய காரியத்தில் அவர்கள் செயல்பட்டு வந்ததை நம்ம வேத ரீதியாகவும் பார்க்க முடியுது. ஆகவே அவர்களுக்கான சட்டத்திட்டங்களுக்கும் கண்காணிப்புக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு மற்றும் சட்டத்திட்டங்களான அந்த நியாயப்பிரமாணங்களை வைத்து இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவர்களுக்கான ஒரு விஷயத்தை அவர்களுக்கான எகிப்தின் ரட்சிப்பின் விஷயத்திலிருந்து நம்ம முழுவதுமே தெய்வீக கண்காணிப்புல இயங்கணுங்கிறத அவர் விரும்பி இருந்ததை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அதனுடைய விஷயத்தை தான் இந்த ஒரு பேராகிராஃப்க்கு முன்னாடி கூட நம்ம பார்க்கும்போது ராஜாக்கள் காலங்கள் ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய சுயாதீனத்துக்கே தேவன் விட்டதையும் நம்ம உணர முடியுது. நன்றி. தொடர்ந்து வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருந்தா நீங்க அதை பேசலாம், இல்லைன்னா நம்ம அடுத்த பேராகிராஃப்குள்ள கடந்து செல்வோம். சொல்லுங்க. ஜேக்கபோட டெத்துக்கு அப்புறம் எல்டர்ஸ் வந்து அந்த அப்பாயிண்ட் பண்ற அந்த ஒரு கல்ச்சருக்கு வசனம் நம்ம இருக்கிறதா நம்ம பார்க்க முடியல. ஆனா யாத்திரை ஆகமத்துல மோசே வந்து ஜனங்கள் மத்தியில வந்து பேசும் பொழுது, அதாவது அந்த முட்செடியில தரிசனமான பிறகு வந்து பேசும் பொழுது பேசிட்டு இஸ்ரேல் ஜனங்களுடைய மூப்பர்களை அழைத்து தான் அவர் பேசுவார். அப்ப அந்த வழக்கம் வந்து அங்கே மூப்பர்களை தேர்ந்தெடுக்கிற வழக்கம் வந்து இங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 21 வாசிங்க.
அப்பொழுது அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்துக் கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொந்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டை விட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். ஓகே. அதே மாதிரி யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரத்துல 27லேருந்து 30 வசனத்துக்குள்ள வாசிக்கலாம். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். இன்னொரு வசனம் யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும். ஓகே. அப்ப இந்த வசனங்கள்லாம் என்ன பார்க்கிறோம்னா, மோசே காலத்துக்கு, அதாவது மோசே இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிப்பதற்கு வருவதற்கு முன்பாகவே இந்த பழக்க வழக்கம் மூப்பர்களை அவர்கள் மத்தியில அந்தந்த கோத்திரத்திற்கு அல்லது அந்தந்த 100 அல்லது 50 இப்படியாக சிறு சிறு கூட்டங்களுக்கு தலைவர்களாக, மேற்பார்வையாளர்களாக, மூப்பர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுடைய கண்காணிப்புல இது இயக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியுது. வேற எதுவும் வசனங்கள் இருந்தாலும் நீங்க மற்றவர்கள் அதை சொல்லலாம். ஆனா ஆதியாகமத்துல அப்படி வசனங்கள் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியல. இங்க யாத்திரையாகமத்துல இந்த பழக்க வழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறத உணர முடியுது. ஏஞ்சல் சிஸ்டர். ஓகே. 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 வேற எதுவும் காரியங்கள்? தொடர்ந்து நம்ம அடுத்த பேராகிராஃப்குள்ள போலாங்களா? ஓகே. நம்ம அடுத்த பேராகிராஃப்குள்ள போலாம். யாரேனும் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்தை ஆளும் அதிகாரிகளுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அறிவுரைகள் எளிமைக்கும் நேர்மைக்கும் பரிசுத்தத்திற்கும் மாதிரியாக அமைந்திருந்தது. மோசே ஜனங்களிடம் இந்த நியாயாதிபதிகளை பார்த்து நான் கூறுவதாவது, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நியாயத்திலே முகதாட்சணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல் சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படாதீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாய் இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்றார். உபாகமும் 1ஆம் அதிகாரம் 16-17. மோசேயின் மரணத்திற்கு பிற்பாடு கடினமாய் இருக்கும் காரியங்கள் கர்த்தரிடத்தில் பிரதான ஆசாரியன் மூலமாக நேரடியாக கொண்டு வரப்பட்டது. ஊரீம் மற்றும் தும்மீம் மூலமாக ஆம் அல்லது இல்லை என்று கர்த்தர் உத்தரவு அளித்தார். ஓகே. இந்த ஒரு காரியத்தையும் அந்த உபாகமம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களையும் கூட வாசிச்சுட்டு கருத்து பதிவு பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பேராகிராஃபுக்கான கலந்தாய்வுக்கு
அக்காலத்திலே உங்களுக்கு நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாட்சிகளை கேட்டு, இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நியாயத்திலே முகதாட்சிணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி. ஓகே. இதற்கான விளக்கங்களையும் நம்ம தொடர்ந்து முதல்ல பேராகிராஃபினுடைய விளக்கத்தை நம்ம சிந்திக்கலாம். யாரேனும் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அஹ் தேவன் கொடுத்த இந்த அறிவுரைகள் வந்து அஹ் ஜனங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரியும் நேர்மையா பரிசுத்தமா இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மோசஸ் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு ஃபேமிலியில ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ரெண்டு ரெண்டு தரப்புலையும் கேட்டு நியாயமா வந்து தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சைடு மட்டும் கேட்டு அவங்களுக்கு சாஞ்சிட்டு போற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாம ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டு நியூட்ரலா நியாயமா ஒரு தீர்ப்பு சொல்லணும். இதுல பெரியவங்க சின்னவங்க அந்த மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வழக்காடுங்க. அப்புறம் நியாய தீர்ப்பு வந்து தேவனுடையது அப்படின்னு சொல்றாரு. இதுல ரொம்ப கஷ்டமான கேஸா இருந்தா மட்டும் அதை நான் டீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் மோசையோட மரணத்துக்கு பிறகு கஷ்டமான கேஸ்லாம் வந்து பிரதான ஆசாரியர் மூலமா தேவனிடத்துல நேரடியா வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஊரீம் மற்றும் தும்மீம் மூலமாக ஆம் அல்லது இல்லை என்று கர்த்தர் உத்தரவளித்தார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஊரீம் தும்மீம் அப்படிங்கிறதுக்கு வசனம் வந்து யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல இருக்கு. நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். அப்புறம் லேவியராகவும் 8ஆம் அதிகாரம் கூட இருக்கு. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையும் தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான் அப்படின்றது. தேங்க்யூ. ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு ஊரிம் தும்மீம் பற்றி. அந்த ஊரிம் தும்மீம்ல எப்படி பதில் கிடைக்கும் அப்படிங்கும் பொழுது ஆம் இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் கிடைக்கும் தேவனிடத்திலிருந்து. அதை இன்ஃபர்மேஷனாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த ஊரிம் தும்மீம்ங்கிறதுல ஆம் இல்லைங்கிறதுல லைட்டு வந்து கொஞ்சம் பிரைட்டாக அடிக்குமா. அதை வச்சு அவங்க தேவனிடத்துலேருந்து அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத அதில் அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே. அப்போ இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மற்ற ஏதேனும் வசனங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம்.
வேறு ஏதேனும் வசனங்கள்? வேறு எதுவும் கருத்தாய்வு? ஓகே. இப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்கள தேவன் அவருடைய ஸ்தானத்துல நியாயாதிபதிகளாக வைத்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்களுடைய சகோதரர்கள் மத்தியில இருக்கிற நியாயாதிபதிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுடைய மூப்பர்களாக, கண்காணிகளாக நியமித்து அந்த ஒரு காரியத்திற்குள்ளாக செயல்பட்டாங்க. அத நம்ம ஏற்கனவே பார்த்த அநேக வசனங்கள்ல நம்ம பார்த்துருக்குறோம். 10 பேருக்கு, 50 பேருக்கு, 100, 1000 அப்படிங்கிறதெல்லாம் வரையறுத்து அந்த ஒரு நியாயாதிபதிகளினுடைய மூப்பர்களாக நியமித்து இந்த ஒரு காரியங்களினுடைய நீதியை சகோதரர்கள் மத்தியில சரியான ஒரு காரியமாக செயல்படுத்துவதற்கு அங்கே ஏற்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நம்மளுடைய சட்டத்திட்ட கோர்ட்டில் கூட இப்படி தான் நம்ம பார்க்குறோம். கீழ் கோர்ட், அப்புறம் மேல் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி இதே மாதிரியான ஒரு விஷயந்தான் தெய்வீக ஏற்பாட்டிலையும் எல்லா வகையான நீதியை, நியாயத்தை, நியாய தீர்ப்பை சரியான முறையில் பெற்றுக்கொள்வதற்கு நியாய சட்டங்கள் மூலமாக, நியாயப்பிரமாணங்கள் மூலமாக தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தின ஒரு விதத்தை இதில் பார்க்குறோம். ஒருவேளை மோசே இறந்த பிறகு கூட இது எவ்வாறாக ஊரிம் தும்மீம் மூலமாக வழிநடத்தப்பட்டார்கள் என்பதையும் கூட நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஓகே, நன்றி. வேறு ஏதேனும் பாயிண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இன்னொரு 12 நிமிஷம் இருக்குது. நம்ம இன்னொரு பேராகிராஃப் கூட பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம். வேறு ஏதேனும் பாயிண்ட்ஸ்? ஊரின் தும்மின் பத்தி ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்காங்க? திரும்ப சொல்லுங்க சிஸ்டர். பைபிள்ல ரெஃபரன்ஸ் வசனம் ஊரின் தும்மின் பத்தி இந்த 2 தான் இருக்கு. அதான் ஹிஸ்டாரிக்கலா ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு இடத்துல எங்கே இருக்குன்னா, 1 சாமுவேலில் ஒரு ஒரு விசேஷித்த காரியத்துக்கு போய் அப்ரோச் பண்ணும்போது பதில் கிடைக்கல அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அதாவது சவுல் ராஜாவின் காலத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி இறந்த பிறகு கர்த்தரிடத்திலிருந்து எந்த ஒரு பதிலுமே வராத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் 3 முதல் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது, ஊரிமினாலாவது, தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஊரிம்ங்கிற ஒரு வார்த்தை மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஊரிம்லேருந்து அந்த லைட்டு வந்துச்சுனாக்கே ஆம்னு அர்த்தம் போல இருக்கு. தும்மிம்னாக்கே அது தேவனுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல எந்த பதிலுமே வரல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. கர்த்தரிடத்திலேருந்து அந்த ஊரிம்லேருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. இதுதான் சம்பவ ரீதியாக நம்ம பார்க்கும்போது வசனத்துக்குள்ளாக கிடைத்திருக்கிற ஒரு
ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம பார்க்க முடியுது. வேற எதுவும் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் எதுவும் வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஒன்று சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் 3லேருந்து சில வசனங்களை வாசிக்கும்போது அங்கேயே கொஞ்சம் இருக்குது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். ஒன்று சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 3 முதல். சீலோவிலே கர்த்தருடைய ஆசிரியனாயிருந்த ஏலியின் குமாரனாகிய பினேகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான். யோனதான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். யோனதான் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போக பார்த்து, வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர், மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர். இந்த பகுதியில் தான் அந்த ஒரு விஷயம் வரும், அந்த ஊரியம் தும்மியமை பற்றி ஒரு விசாரணை. அது எங்கன்னு பாருங்க. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கூட இருக்குங்க பிரதர். அல்ல, அது பார்த்தாச்சு. இங்க வந்து ஒரு இடத்துல இருக்கும், 37 வசனத்துக்குள்ள இருக்கும் பாருங்க. இப்போ உதாரணமா 37வது வசனத்தை படிங்களேன். அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா, அவர்கள் இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தார். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் ஜனத்தின் தலைவர்களே, நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதனாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இடத்துல கேட்டறியறதுக்கு வரும்போது அந்த ஊரிம் தும்மிம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல வார்த்தை இல்லை, ஆனால் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கொள்கிறோம். இன்னொரு வசனம் இருக்குது, என்னாகமும் 27:21. என்னாகமும் 27:21. அவன் ஆசாரியனாகிய இஸ்ரவேலருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்திலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனுடைய கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும். ஓகே, அப்போ இந்த இடத்துல அந்த ஊரிம் மூலமா தேவனிடத்திலேருந்து ஆம் என்ற ஒரு பதில் வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கொள்கிறோம். என்னாகமும் 27:21. அது தேவனுடைய நேரடி பதிலாக, அது தீர்ப்பாக அங்கே எண்ணப்பட்டிருக்கு. அந்த முறைமைகள் என்னங்கிறது பர்டிகுலராக எங்கேயும் சொல்லப்படலை. அந்த முறைமைப்படி அப்படின்னு இந்த இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு 21. ஓகே ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் வேறு எதுவும் பாயிண்ட்ஸ், அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இருந்துன்னா சொல்லுங்கள், இந்த பேராகிராஃபை பொறுத்த மட்டும். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த 3 பேராகிராஃப்லேயுமே தேவன் அவர்களுடைய ஜனத்தில் வழிநடத்துவதற்கு அவர்கள் மத்தியிலேயே மூப்பர்களையும் பிரதானிகளையும் தேவன் ஏற்படுத்த சொன்னார். அவர்கள் மத்தியில் அந்த மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுடைய காரியங்களை, அவர்களுடைய சகோதர சகோதரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை
தீர்வு காணும்படிக்கு சொல்லப்பட்டிருக்கிற விசேஷித்த காரியங்கள் இது. இது ஆவிக்குரிய ரீதியில கூட ரொம்ப விசேஷமான ஒரு காரியமாக கொடுக்கப்படுது. நம்ம அதையும் கூட நம்ம சிந்தித்துக் கொள்ளலாம். ஆக இந்த இடத்துல நம்ம சிந்திக்கும் பொழுது, ஜனங்களை அவர்கள் மத்தியிலே ஆன நியாயாதிபதிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து ஆண்டு கொள்வதற்கு, அ அதாவது வழிநடத்துவதற்கு அங்கே நியமிக்கப்பட்டார்கள். இதில இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுக்கான நியாயாதிபதியாக ராஜாக்களை தேர்ந்தெடுப்பதற்கு கூட தேவன் அனுமதி குடுத்தார் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்க முடியுது. தெய்வீகத்தினுடைய தேவனுடைய நேரடி பார்வையினுடைய ஆளுகை இருந்தபோதிலும், ஜனங்கள் மத்தியிலே உள்ள நியாயாதிபதிகளை அவர்களை ஆண்டு கொள்வதற்கு தேவன் ஏற்பாடு செய்தார். அது வந்து மக்களாட்சி முறைமையினுடைய ஒரு பிரதான ஒரு விஷயம் அங்கே நடைமுறையில இருந்தத இந்த 3 பேராகிராஃப்களின் மூலமாவும் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஏன்னா, அது மக்கள், மக்கள் மூலமாக அப்படிங்கிற ஒரு கொள்கை ரீதியான ஒரு விஷயங்கள் நியாயப்பிரமாணத்தின்படியும் அது சரியாக இயக்கப்பட்டத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. இது இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை பெறுவதற்கு முன்பாகவே இந்த ஒரு மூப்பர்களுக்கான வழிநடத்தல்லாம் இருந்திருக்கிறதையும் நம்ம வசனங்கள் மூலமாகவும் கூட நம்ம பார்த்தோம். தொடர்ந்து மோசே அவருடைய மக்களை வழிநடத்துவதற்கு நியாயாதிபதிகள் எல்லாம் அந்தந்த கோத்திரத்தின் முக்கியஸ்தர்களை வைத்து அதை வழிநடத்தினார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஜனங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு தான் இதெல்லாம் நடந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு விஷயம் வந்து தேவன் வந்து யுகாயுகத்திற்குரிய ஒரு விஷயத்திலையும் அதை நடைமுறைப்படுத்துறதையும் புரிந்து கொள்ள முடியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் யாரையும் நியாயந்தீர்க்காமல் நியாயந்தீர்ப்பதற்கான முழு அதிகாரத்தையும் தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும்போது, இதை நம்ம யோவான்ல படிக்கிறோம். அந்த நியாயத்தீர்ப்பு கொடுப்பதற்கான ஒரு அதிகாரத்தை மனுக்குலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மனுஷரே, மனுஷகுமாரன் உலகத்தை நியாயத்தீர்ப்பதற்கான ஒரு அதிகாரத்தை தேவன் அவருடைய முழு நியாயத்தீர்ப்பினுடைய அதிகாரத்தை மனுஷகுமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே அந்த முழு அதிகாரத்திற்குரிய நியாயத்தீர்ப்பு இப்பொழுது சபைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த சபைக்குரிய ஒரு விஷயத்துல தேவன் இன்னும் விசேஷ விதமாய் உலகத்தை நியாயந்தீர்ப்பதற்கு பரிசுத்தவான்களாய் 1,44,000 பேரை தேர்ந்தெடுக்கப்படுற அந்த நியாயாதிபதிகளை கூட தேவன் வந்து இதே மனுக்குலத்திலிருந்து தான் தேர்ந்தெடுத்து உலகத்தை நியாயந்தீர்ப்பதற்கு அந்த அன்பின் பிரமாணத்துக்குள்ளாக உலகத்தை புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வழிநடத்துவதற்கும் தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார் நியாயாதிபதிகளாக. இதை நம்ம ஆண்டவர் சொல்லும்போது கூட 12 கோத்திரத்தை 12 அப்போஸ்தலர்களும் நியாயந்தீர்ப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் காரியங்கள்லாம் நம்ம வாசிக்கிறோம். எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லும்போது அதை சொல்றாரு. அப்ப இந்த ஒரு நியாயத்தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தேவன் யாரையும் நியாயந்தீர்க்காம அந்த நியாயத்தீர்ப்புங்கிற பொறுப்பை இந்த முழு மனுக்குலத்தின் மனுஷர்கள் மத்தியிலே நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி மனிதர்களை நியாயந்தீர்ப்பதற்கான ஒரு விஷயம் மனுக்குலத்தின் மத்தியில் உள்ள மனுஷர்களே நியாயந்தீர்ப்பதற்கான காரியங்களை ஃபியூச்சர்லையும் இப்படி வச்சிருக்கிறாருங்கிறது தெய்வீக திட்டத்தில் உள்ள உண்மையை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஆகவே இது வந்து தேவனுடைய நேரடி கண்காணிப்புல நியாயப்பிரமாண காலத்திலையும் சரி, இந்த சுவிசேஷ யுகத்திலையும் சரி, ஃபியூச்சர் யுகாயுகத்துக்கும் சரி இப்படியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறத இந்த பேராகிராஃபுக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஆவிக்குரிய அர்த்தங்களாக கூட நம்ம ஃபியூச்சரில் உணரக்கூடிய ஒரு விஷயத்தை இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆகவே அதனால தான் நம்மளுக்கு எல்லா சத்தியத்தையும் நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதன்படி நம்ம வாழ்ந்து முதல்ல சபைக்கு நியாயத்தீர்ப்பும் தொடர்ந்து உலகத்திற்கான நியாயத்தீர்ப்பிலும் நம்மளையும் நியாயாதிபதிகளாக நியமிச்சிருக்கிறார். தேவன் யாரையும் நியாயந்தீர்க்காமல் எல்லா நியாயத்தீர்ப்பு கொடுக்குற முழு அதிகாரத்தையும் மனுக்குலத்தினுடைய இரட்சகராக இருக்கிற கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே தேவனுடைய அந்த ஒரு நீதியின்படி உள்ள நடைமுறை காரியங்களுக்கு ஏற்றதாக வசனத்தின்படியே நம்ம புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக
இருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. நன்றி. ஓகே. இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக இப்போ நம்ம இரவின் கீதம் யாரேனும் சகோதர சகோதரிகள் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கோபி பிரதர் ஜெபம் பண்ண முடியுமா? சரி, ஓகே பிரதர். சிஸ்டர் நீங்க வாசிங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி, தாம் நம்மை அழைக்கிறதினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எபேசியர் 1:18-19. தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வைத்திருக்கும் ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை ஒரு நோக்கில் பார்க்க வேண்டும் என்றால், இருதயத்திலும் சிந்தனையிலும் இக்காட்சியை காண மிகுந்த காலம் தேவைப்படுகிறது. ஆனால் தேவன் தமது சபைக்கு செய்ய போகிற நன்மையை, மகிமையின் ஐஸ்வர்யத்தை லேசாக காண்கிறவர்கள் கூட அதை குறித்து ஆச்சரியப்பட மாட்டார்கள். ஏனெனில் தேவன் தாராள மனதுடன் தெய்வீக திட்டத்தை உணரும்படி சபையை அழைத்து பரிசுத்தப்படுத்தி பூரணமாக்கி மேசியாவோடு உடன் சுதந்திரராகும் பெரிதும் மகிமையான இந்த பணி 19 நூற்றாண்டுகளாக நடக்கிறது. அவர்கள் நம்முடைய கர்த்தரும் தேவனுமானவர் அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜ்ய வகுப்பார் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து புதுமை என்று திகைக்க மாட்டார்கள். பரலோகமாகிய வாசஸ்தலத்தை அனுபவித்து வந்த இயேசு கிறிஸ்து தாம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்ததால், தாங்களும் இதே அடிப்படையில் பாடுபட்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்வார்கள். மரணம் மட்டும் கீழ்ப்படிந்ததினால் பிதாவினிடத்தில் தாம் கொண்டுள்ள விசுவாசத்தை காட்டினது போல, அவருடைய பின்னடியார்களும் தங்களது முந்தின பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு சோதிக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் தங்களுக்குள்ள விசுவாசம் பரீட்சிக்கப்படுவது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஓகே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாரேனும் சகோதர சகோதரிகள் ஜெபம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். யாராவது ஜெபம் செய்யுங்க. கிறிஸ்டி சிஸ்டர் நீங்களே ஜெபம் பண்ணுங்க. மகா இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த இரக்கமும் உள்ள பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, உமக்கே கோடான கோடி நன்றி அறிந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். உம்முடைய ஒரே பேரான குமாரனும் எங்கள் இரட்சகருமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மிடத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களிடத்துக்கு நல்ல சத்தியத்தை நாங்கள் அனுதினமும் நாங்கள் தியானித்து தகப்பனே, ஆவிக்குரிய காரியத்திலே நாங்கள் வளர்ச்சி அடைய எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு மனத்தாழ்மையோடு நாங்கள் அனுதினமும் சத்தியத்தை தெரிந்து கொண்டு உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு நல்ல பலத்தை தாரும் தகப்பனே. கிறிஸ்துவை போல நாங்கள் ஜீவிக்கவும் தகப்பனே, மரண பரியந்தமும் உமக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் என்பதை நாங்கள் வாசித்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அதுபோல நாங்கள் மரண பரியந்தம் உமக்கு உண்மையுள்ளவர்களாகவும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் நீடிய பொறுமையோடும் நாங்கள் வாழ எங்களுக்கு பலத்தை தாரும், ஞானத்தை தாரும். இன்னும் நிறைய காரியங்கள் நாங்கள் இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். உங்களுடைய மாம்ச பலகீனத்தை நீக்கி போட்டு தகப்பனே, நாங்கள் ஆவிக்குரிய காரியத்திலே உற்சாகமுள்ள பிள்ளைகளாய் அனுதினமும் நாங்கள் அதிகமாய் கற்றுக்கொண்டு வளர்ச்சி அடைய எங்களுக்கு பலத்தை தாங்க. போதுமான ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தாங்க தகப்பனே. எல்லாரையும் நீர் தாமே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிகவும் தயவோடும் தாழ்மையோடும் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களும் தேவ சமாதானம் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.
பிரதர் ரெக்கார்டா ஆஃப் பண்ணணுமே. பிரதர் சோத்திரம் பிரதர். சிஸ்டர் சோதரா சிஸ்டர் ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் ப்ரோ.